வணக்கம் நண்பர்களே. 60 வயதை கடந்த பிறகு பலருக்கும் முதல்ல ஏற்படக்கூடிய பிரச்சனை என்ன தெரியுமா? கால்களில் பலவீனம், படிக்கட்டில் ஏறும்போது சோர்வு, சிறிது தூரம் நடந்தாலே கால்வலி, முழங்கால் நடுக்கம், சமநிலை இழப்பு போன்றவை ஏற்படும். ஆனால் இதற்கு வயது மட்டும் காரணம் என்று நினைத்து விடாதீர்கள். சரியான சத்தான உணவுகளை தினமும் சாப்பிட்டால் தசைகள் வலுப்பெறும், எலும்புகள் உறுதியாகும், கால்களில் சக்தி மேம்பட உதவும். ஸோ நீங்கள் ஈஸியாக எளிமையாக நடக்கலாம், உட்காரலாம், கீழிருந்து எந்திரிக்கலாம். ஸோ அந்த அளவுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடியது இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ஒரு 4 முக்கியமான உணவு. கண்டிப்பாக 60 வயதிற்கு மேலே இருக்கக்கூடியவர்கள் அவங்களுடைய கால்களில் நன்மை அதிகரிக்கிறதுக்கு இந்த 4 உணவுகள் முக்கியம். ஸோ என்ன உணவுகள், ஏன் இந்த 4 உணவுகளை எடுக்க சொல்கிறோம், எப்படி இந்த உணவுகளை சாப்பிட்றது, எல்லாத்தையும் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த ஒரு வீடியோ உங்களுடைய ஆரோக்கியத்திற்கும் உங்களுடைய வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு அற்புதமான வீடியோவாக இருக்கலாம். உங்கள் ஆரோக்கியம் உங்கள் கையில்தான். ஏன் வயதாகும் போது கால்கள் முதல்ல பலவீனமாகிறது? வயது அதிகரிக்கும் போது தசை அளவு இயல்பாகவே குறைகிறது, புரத உற்பத்தி குறைகிறது, கால்சியம் மற்றும் விட்டமின் டி குறைபாடு ஏற்படலாம், உடற்பயிற்சி குறைகிறது, இரத்த ஓட்டம் மந்தமாகிறது. இதன் காரணமாக தான் கால்களில் சக்தி குறைகிறது, எளிதில் உடல் சோர்வாகிறது, நடக்கிறதுக்கு சிரமமாக இருக்குது, விழும் அபாயம் அதிகரிக்கிறது. இந்த நிலையை தான் உணவு மூலம் நாம் சரி பண்ண போகிறோம். ஸோ அதில் முதலாவதாக பார்க்கக்கூடிய உணவு என்னென்னா முட்டை தாங்க. ஏன் முட்டையை நம்ம எடுக்க சொல்கிறோம்? அப்படி என்ன முட்டையில் இருக்குது? முட்டைங்கிறது ஒரு புரத உணவாக கருதப்படுது. ஏன்னா நம்மளுக்கு ஒரு உயர்தரமான புரதம் நம்மளுக்கு தேவைப்படுது. முட்டையில் புரதம் அதிகமாகவே இருக்குது. அது கூடவே விட்டமின் டி இருக்குது, விட்டமின் B12 இருக்குது, செலினியம் இருக்குது, நல்ல கொழுப்புகள் இருக்குது. இதனால் நம்மளுக்கு என்ன நன்மைகள் ஏற்படும்னா தசை இழப்பை குறைக்கிறதுக்கு இது உதவியாக இருக்குது. ஏன்னா 60 வயசுக்கு மேலே நம்மளுடைய மசில்ஸ் எல்லாமே லூஸ் ஆகும். அந்த மசில்ஸ் லூஸை தான் நம்ம சார்கோபீனியா அப்படின்னு நம்ம மருத்துவத்தில் சொல்கிறோம். அதை தடுக்கிறதுக்கு முட்டை ஒரு சிறந்த உணவாக இருக்குது. கால்களில் வலிமையை பராமரிக்கிறதுக்கு முட்டை சிறந்த உணவாக இருக்குது. உடலுக்கு சக்தியை அதிகரிக்கிறதுக்கு பயன்படுது. எப்படி நம்ம முட்டையை பயன்படுத்தணும்? தினமும் நம்ம ஒரு முட்டையை நம்ம எடுத்துக்கலாம். ஆனால் இதை நம்ம முழுமையாக வேக வைத்து அவித்த முட்டையை மட்டும்தான் சாப்பிடணும். அதுதான் நம்மளுக்கு ஆரோக்கியத்தை கொடுக்கும். முட்டை சாப்பிட சொல்லிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு எண்ணெயில் பொரிச்சோ வறுத்தோ அந்த மாதிரி சாப்பிடாதீர்கள். முழுமையாக வேக வைத்த ஒரு முட்டை, தினமும் ஒரு முட்டையை எடுத்துக்கிறங்க. நாட்டுக்கோழி முட்டை கிடச்சிச்சின்னா நல்லது, சிறப்பு. நாட்டுக்கோழி முட்டை ரொம்பவுமே நல்லது. நாட்டுக்கோழி முட்டை கிடைக்காத பட்சத்துக்கு கடைகளில் விற்கக்கூடிய பிராய்லர் கோழி முட்டையை நம்ம எடுத்துக்கலாம். ஸோ முட்டைங்கிறது ரொம்பவுமே ஆரோக்கியமானது. ஸோ முழு முட்டையை நீங்கள் சாப்பிடணும். நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா மஞ்சக்கரு கொழுப்பா, கொலஸ்ட்ரால் கூடிரும், ஃபேட்டு அப்படின்னு தவிர்க்கிறார்கள். மஞ்சக்கரு, முட்டையோடைய மஞ்சக்கருவில் தான் விட்டமின் டி இருக்குது. ஸோ மஞ்சக்கரு ரொம்ப ரொம்ப முக்கியம் வயதானவர்களுக்கு. ஏன்னா வயதானவர்களுக்கு எலும்பு சார்ந்த நோய்கள் நிறைய வரும். எலும்பு சார்ந்த நோய்கள் வர்றதுக்கு காரணம் விட்டமின் டி குறைபாடு. ஸோ முட்டையிலோட மஞ்சக்கருல விட்டமின் டி இருக்குது, லியூட்டின் இருக்குது, ஜியாசாந்தின் இருக்குது. இது ரெண்டுமே என்ன பண்ணுதுன்னா கண்ணுடைய ஆரோக்கியத்திற்கு ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்குது. ஸோ முட்டையோட மஞ்சக்கருவை கண்டிப்பாக சாப்பிடணும். வெள்ளைக்கருவில் புரோட்டீன் நிறையவே இருக்குது. அதனால தான் ஒரு முழு முட்டையை நம்ம உணவில் எடுத்துக்க சொல்கிறோம். அடுத்து நம்ம இரண்டாவதாக பார்க்கக்கூடிய ஒரு உணவு என்னென்னா அதுதாங்க தயிர் மற்றும் பால் சார்ந்த உணவுகள். பால், தயிர், பாலில் செய்யப்பட்ட பன்னீர், மற்ற என்னென்ன உணவுகள் இருக்கோ பால் சார்ந்த எல்லா உணவுகளுமே ரொம்ப ரொம்ப முக்கியம். முக்கியமாக தயிர் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன் வயதானவர்களுக்கு தயிர் ரொம்ப முக்கியம் அப்படின்னா அவங்க எது சாப்பிட்டாலும் செரிமானம் ஆகிறதுல சிலருக்கு பிரச்சனையாகவே இருக்கும். மலச்சிக்கல் பிரச்சனையாக இருக்கும், செரிக்கிறதுல பிரச்சனையாக இருக்கும். அதனால தான் தயிர் நம்ம முக்கியமாக சொல்கிறோம். தயிர்ங்கிறது வயதானவர்களுக்கு ஒரு சூப்பரான உணவாக இருக்குது. இதில் என்ன சத்து அப்படி இருக்குதுன்னா தயிரில்
தயிர்ல கால்சியம் இருக்குது, புரதம் இருக்குது, பாஸ்பரஸ் இருக்கு, விட்டமின் B12 இருக்குது, நல்ல பாக்டீரியாக்களான ப்ரோபயாட்டிக். இந்த ப்ரோபயாட்டிக் ரொம்ப ரொம்ப முக்கியம். இதுதான் செரிமானத்திற்கு உதவி பண்ணக்கூடிய என்சைம்ஸ். இது தயிர்ல இருக்குது. ஸோ தயிர் எடுத்துக்கிறதுனால என்ன நன்மைகள் கிடைக்குதுன்னா, எலும்புகள் வலுவடையும். ஸோ எலும்புகளை வலுவாக்குறதுக்கு தயிர் ஒரு சிறந்த உணவா இருக்குது. தசைகளை ஆரோக்கியமா வச்சுக்கிறோம். குடல் ஆரோக்கியம்ங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ குடல்ல ஆரோக்கியமா வச்சுக்கிறதுக்கு தயிர் ரொம்பவே முக்கியம். நிறைய பேருக்கு கால்கள்ல பிடிப்புலாம் இருக்கும். ஸோ கால்களுடைய பிடிப்பை குறைக்கிறதுக்கு தயிர் பயன்படுது. ஸோ தயிரை நம்ம எப்படி சாப்பிட்லாம்னா, மதிய உணவு கூட ஒரு கிண்ணம், ஒரு பவுல் அளவுக்கு நீங்கள் தயிர் எடுத்து தினமும் நம்ம எடுத்துக்கலாம். தாராளமாக மதிய உணவில் எடுத்துக்கிறோங்க. இரவில் சாப்பிடாதீங்க. இரவில் எடுத்துக்கிட்டால் சளி பிடிக்கும். அதனால் மதிய உணவில் எடுத்துக்கிறது தான் ரொம்பவே நல்லது. குறைந்த கொழுப்பு தயிரை பயன்படுத்துறது ரொம்ப ரொம்ப நல்லது. அடுத்து பால்லையும் நிறைய ஊட்டச்சத்துக்கள் இருக்குது. கால்சியம் இருக்குது, புரோட்டீன்ஸ் இருக்குது. இதுவும் எலும்புகளுடைய ஆரோக்கியத்திற்கு முக்கிய பங்கு வகிக்குது. ஸோ பாலை நீங்கள் இரவு தூங்குறதுக்கு முன்னாடி சிறிதளவு மஞ்சத்தூள், ஏலக்காய், பாதாம் இதெல்லாமே சேர்த்து நீங்கள் தினமும் தூங்குறதுக்கு 1 மணி நேரத்துக்கு முன்னாடி நீங்கள் குடிச்சிட்டு வந்தீங்கன்னா நல்ல ஒரு தூக்கம் கிடைக்கும். ஏன்னா வயதானவர்களுக்கு தூக்கமின்மை பிரச்சனை அவங்கள பாடாப்படுத்தும். நீங்கள் ஒழுங்காக தூங்கலைன்னா பலவிதமான நோய்கள் வர்றதுக்கு அது வழிவகுக்கும். ஸோ தூக்கம்ங்கிறது 7லேருந்து 8 மணி நேரம் வயதானவர்கள் கம்பல்சரி தூங்கணும். ஸோ அந்த தூக்கத்தை கொடுக்கறதுக்கு நீங்கள் பால் கலந்த, அதாவது பாலில் மஞ்சள் போட்டு, மஞ்சள் ஏலக்காய் கலந்த பாலை குடிச்சிட்டு வந்தீங்கன்னா நல்ல ஒரு நிம்மதியான ஒரு தூக்கம் வரும். காலையில் எந்திரிக்கும் போது ரொம்ப புத்துணர்ச்சியாகவும் ஆக்டிவாகவும் எந்திரிப்பீங்க. அடுத்து நம்ம 3வதாக பார்க்கக்கூடிய ஒரு உணவு என்னன்னா, அதுதாங்க பாதாம். பாதாம் சிறியதாக இருந்தாலும் அதில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் மிக பெரியதுங்க. பாதாம் முடிஞ்சா பாதாம் சாப்பிடுங்க. பாதாம் என்னால் வாங்கி சாப்பிட முடியாதவர்கள் வேர்க்கடலை இருக்குல்ல, வேர்க்கடலையை எடுத்துக்கிறேங்க. ஸோ ஏழைகளுடைய பாதாம் அப்படின்னு அழைக்கக்கூடிய ஒரு உணவு என்னன்னா வேர்க்கடலை தான். ஸோ பாதாம், வேர்க்கடலை ரெண்டுலேயுமே ஊட்டச்சத்துக்கள் அதிகமாக இருக்குது. ரெண்டுலேயுமே விட்டமின் இ, மெக்னீஷியம், நல்ல கொழுப்பு, புரதம் இது எல்லாமே இருக்குது. ஸோ இது இருக்கிறதுனால என்ன நன்மைகள் ஏற்படுதுன்னா, தசையோடைய செயல்பாட்டிற்கு இது ஆதரவாக இருக்குது. நரம்புகளை ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கு உதவியாக இருக்குது. நீண்ட நேரம் ஒரு சக்தியையும் எனர்ஜியையும் கொடுக்கறதுக்கு பாதாமும் வேர்க்கடலையும் பயன்படுது. ஸோ நம்மளுடைய முன்னோர்கள் வேர்க்கடலையை தான் அதிகமாக பயன்படுத்திட்டு வந்தார்கள். ஸோ அவங்க ரொம்பவுமே ஆரோக்கியமாக இருந்தார்கள். ஸோ நீங்கள் பாதாம் முடிஞ்சால் பாதாம் எடுங்க, வேர்க்கடலை முடிந்தால் வேர்க்கடலை எடுங்க. ஆனால் ரெண்டுமே ரொம்ப ரொம்ப புரோட்டீன்ஸ் அதிகமாக உள்ளது, விட்டமின் இயும் அதிகமாக இருக்குது. நீங்கள் பாதாமை எடுக்கிறதா இருந்தால் எவ்வளவு எடுக்கணும்னா, ஒரு நாளைக்கு 5 பாதாம் தான் சாப்பிடணும். அதுக்கு மேலே நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா அது ஆபத்தை ஏற்படுத்தும், கொலஸ்ட்ராலை அதிகப்படுத்திடும். ஸோ 5 பாதாம் நீங்கள் இரவு தூங்க போகிறதுக்கு முன்னாடி 5 பாதாமை எண்ணி எடுத்து தண்ணியில் போட்டு நீங்கள் ஊற வச்சுட்டு காலையில் எந்திரிச்சதும் அதனுடைய தோள்களை நீக்கிட்டு நீங்கள் அதில் இருக்கக்கூடிய வெள்ளை கலரில் இருக்கக்கூடிய பருப்பை தான் சாப்பிடணும். ஏன் தோலை நீக்கிட்டு நம்ம ஊற வச்சு சாப்பிட சொல்கிறோம் அப்படின்னா, நீங்கள் ஊற வச்சு சாப்பிடும்போது அந்த பாதாமில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்து முழுமையாக நம்ம உடலுக்கு போக ஆரம்பிச்சிடும். நம்ம தோலை நீக்காமல் சாப்பிட்டோம்னா என்ன ஆகும்னா, அந்த தோலில் டேனின் அப்படின்னு சொல்லக்கூடிய சேர்மம் இருக்குது. அந்த டேனின் சேர்மம் என்ன பண்ணுதுன்னா, பாதாமில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்தை உடலால் முழுமையாக உறிஞ்ச விடாமல் பண்ணிடும். அதனால தான் அந்த தோலை நீக்கிட்டு நம்ம ஊற வச்சு சாப்பிட்றோம். ஊற வச்சு சாப்பிடும்போது செரிமானமும் நல்லா இயங்க ஆரம்பிக்கும். ஈஸியாக இருக்கும் செரிமானம் நடைபெறதுக்கு, சாப்பிட்றதுக்கும் எளிமையாக இருக்கும். அதனால தான் சாப்பிட்றோம். அடுத்து வேர்க்கடலையை எப்படி சாப்பிடணும்னா, வேர்க்கடலையை நீங்கள் 1 கைப்பிடி அளவு எடுத்துக்கிறணும். ஸோ 1 கைப்பிடி அளவு எடுத்து நீங்கள் இரவில் தண்ணியில் ஊற வச்சு காலையில் நீங்கள் அப்படியே சாப்பிடலாம். இல்லைன்னா வறுத்த வேர்க்கடலை இருக்குல்ல, அதை நீங்கள் காலையில் எடுத்துக்கிறலாம். இல்லைன்னா வேக வைத்த வேர்க்கடலையை நீங்கள் எடுத்துக்கலாம். ஆனால் எண்ணெய் ஊற்றி தாளிக்கிறது, வேறு ஏதாவது காரமாக எண்ணெயில் பொரித்து சாப்பிட்றது அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது. ஒன்று வறுத்து, இல்லைன்னா ஊற வச்சு, இல்லைன்னா வேக வச்சு நம்ம சாப்பிட்றது தான் நம்மளுக்கு ஆரோக்கியத்தை கொடுக்கும். அதில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் முழுமையாக உடலுக்கு போய் சேரும்.
அடுத்து நம்ம 4வதா பார்க்கக்கூடிய ஒரு உணவு என்னன்னா, அதுதாங்க கீரை வகைகள். வயதானவர்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு உணவுனா, அது கீரைகள் தாங்க. முக்கியமா அது என்னென்ன கீரைகள் அப்டின்னா, முருங்கைக்கீரை, பசலைக்கீரை, பொன்னாங்கண்ணி கீரை, நாட்டு பொன்னாங்கண்ணி இருக்கும்ல, அது வெள்ளையா இருந்தாலும் சரி, சிவப்பா இருந்தாலும் சரி, அதே மாதிரி பசலைக்கீரைனாலும் கொடி பசலையா இருந்தாலும் சரி, குத்து பசலையா இருந்தாலும் எந்த இதா இருந்தாலும் ஓகே. அதே மாதிரி முருங்கைக்கீரை. ஸோ முருங்கைக்கீரைலாம் ஈஸியாவே கிடைக்கும். இந்த கீரைகள கண்டிப்பா அவங்க எடுத்துக்கிறணும். வாரத்துல 4லிருந்து 5 நாட்கள் வந்து கீரைகள வந்து எடுத்துக்கிறணும். ஏன்னா கீரையில தான் அதிக அளவுல என்ன இருக்குது? இரும்பு சத்து இருக்குது. இரும்பு சத்து, கால்சியம், போலேட், விட்டமின் கே, மெக்னீசியம் இது எல்லாமே இருக்குது. ஸோ இது எல்லாமே என்னன்னா உடலுக்கு முக்கியமான சத்துக்கள். ஏன்னா எலும்புகள ஆரோக்கியமா வச்சுக்கிறோம். ரத்த ஓட்டத்துக்கு இது பயன்படுது. தசைகளுடைய இயல்பான செயல்பாட்டிற்கு இது உதவியா இருக்கு. அதனால கீரைகள் ரொம்ப ரொம்ப முக்கியம். நரம்புகள்ல வந்து வயசாக ஆக நரம்புகள்ல வீக்கம் ஏற்படும். ஸோ நரம்புகள்ல வந்து என்ன சொல்றது? பலவீனம் ஏற்படும். ஸோ நரம்பு வலிலாம் நெறைய பேருக்கு வரும். நடக்க முடியாது. கை நடுங்கும், கால் நடுங்கும். ஸோ நரம்பு சார்ந்த பிரச்சனைகள்லாம் தடுக்கிறதுக்கு நாட்டு பொன்னாங்கண்ணி, முருங்கைக்கீரைய நீங்க வாரத்துக்கு 4 இல்லன்னா 5 நாள் வந்து எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதே மாதிரி வயதானவர்களுக்கு ரத்தம் குறைபாடு, ஹீமோகுளோபின் அளவு குறையும். ரத்த சோகை, அனிமியா பிரச்சனை வரும். ஸோ அத சரி பண்றதுக்கு என்ன கீரை எடுக்கணும்னா, முருங்கைக்கீரை எடுத்துக்கலாம். இல்லன்னா பசலைக்கீரை, அந்த கொடி பசலைக்கீரை அதுல வந்து இரும்பு சத்து அதிகமாவே இருக்குது. ஸோ ரெட் கலர்ல இருக்கும்ல, நம்ம கூட சின்ன வயசுல லிப்ஸ்டிக்லாம் போடுவோம்ல, அந்த இலைய தான் நான் சொல்றேன். அந்த கொடி பசலைக்கீரையில வந்து இரும்பு சத்து நெறையாவே இருக்கு. ஸோ அதெல்லாம் அவங்க எடுத்துக்கிறலாம். ஸோ எப்படி? வாரத்துக்கு 4லிருந்து 5 நாட்கள் எடுத்துக்கிறேங்க. ஸோ டெய்லி என்னால கீரைகள்லாம் பறிச்சு, ஆஞ்சு சமைக்க முடியாது அப்படிங்கிறவங்களுக்கு சின்ன டிப்ஸ் குடுக்குறேன். ஸோ நம்ம ஆன்லைன், ஆஃப்லைன் 2 இடங்கள்லயுமே வந்து கீரை பவுடர் வந்து அவைலபிளா இருக்குது. இப்போ முருங்கைக்கீரைனா, முருங்கைக்கீரையோட பவுடர் வந்து சேல்ஸ் பண்றாங்க. ஸோ நீங்க அத வாங்கி நம்ம வந்து பயன்படுத்தலாம். ஆனா நீங்க 1 டேபிள் ஸ்பூன் பவுடர் தான் பயன்படுத்தணும் ஒரு நாளைக்கு. அதிகமா பயன்படுத்தினீங்கன்னா, அது உங்களுக்கு ஆபத்தை ஏற்படுத்தும். ஸோ எந்த ஒரு உணவா இருந்தாலும் அளவோடு எடுத்துக்கிறங்க. ஆரோக்கியமா இருங்க. ஸோ எல்லாத்தையுமே நீங்க கவனமா தேர்ந்தெடுத்து சாப்பிடுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். நண்பர்களே, இந்த 4 உணவுகள் கூடவே கூடுதலாக செய்யக்கூடிய சில பழக்கவழக்கங்களையும் பார்த்துரலாம். நீங்க தினமும் உடற்பயிற்சி மேற்கொள்ளணும். அதாவது நடைப்பயிற்சி நீங்க செய்யலாம். 20லிருந்து 30 நிமிடம் மெதுவாக நீங்க நடைப்பயிற்சி மேற்கொள்ளலாம். காலை வெயில் ரொம்ப ரொம்ப முக்கியம். எதுக்காகனா, விட்டமின் டி வந்து உங்க உடலுக்கு கிடைக்கும். காலை வெயில்ல நீங்க நடந்தீங்கன்னா. ஸோ நீங்க 15லிருந்து 20 நிமிடம் நீங்க நடைப்பயிற்சி செஞ்சாலும் சரி, யோகா, மூச்சு பயிற்சி ஏதாவது சூரிய ஒளியில நின்று நீங்க பண்ணீங்கன்னா, உங்க உடலுக்கு விட்டமின் டி வந்து கிடைக்கும். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஊட்டச்சத்து. அடுத்து 3வது விஷயம் என்னன்னா, ஒரு நாளைக்கு தேவையான போதுமான தண்ணி வந்து வேணும். எதுக்கான? நீர்ச்சத்த வந்து பராமரிக்கிறதுக்கு. நீர்ச்சத்து உடல்ல குறைஞ்சிச்சுன்னா, தசை பிடிப்பு ஏற்படும், கால்கள்ல பிடிப்பு ஏற்படும், உடல் சோர்வு, மயக்கம், தலைவலி இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் வரும். ஸோ அதனால போதுமான தண்ணி குடிக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். ஒரு நாளைக்கு 2லிருந்து 3 லிட்டர் தண்ணி எடுத்துக்கிறேங்க. அடுத்து 4வது விஷயம் என்னன்னா, போதுமான தூக்கம். 7லிருந்து 8 மணி நேரம் தூங்கணுங்க. ஸோ தூக்கம்ங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். தசைகள மீள செய்றதுக்கு தூக்கம் ரொம்பவே முக்கியம். ஸோ அதனால நல்லா தூங்கி எந்திரிங்க. ஸோ இந்த டிப்ஸ் எல்லாத்தையுமே நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா வச்சுக்கங்களேன், உங்களுடைய உடல் ஆரோக்கியமாக்கப்படும். நண்பர்களே, இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருந்தா, இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க. இந்த வீடியோவ உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க் யூ ஃபார் வாட்சிங் அண்ட் வாழ்க வளமுடன். உங்கள் ஆரோக்கியம் உங்கள் கையில் தான். நன்றி, வணக்கம்.